பிரைஸ் லாட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். இன்றைய வேத வசனம் 18ஆம் சங்கீதம் 47ஆம் வசனம். அவர் எனக்காக பழிக்கு பழி வாங்கி ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிற தேவனானவர். அல்லேலூயா. இட் இஸ் காட் தட் அவெஞ்சஸ் மீ. எனக்காக வழக்காடுகிற தேவன் ஒருவர் உண்டு. ஆமென். என்னுடைய நியாயங்களை விசாரிக்க ஒரு நியாயாதிபதி உண்டு. அல்லேலூயா. அவர் என்னின் மித்தமாக, என்மேல் அவர் வைத்திருக்கிற நேசத்தின் மித்தமாக, எனக்கு எதிராக வருகின்ற ஒவ்வொரு சத்துருக்களையும் என்னிலிருந்து விலக்கி விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். அவர் என்னை உயர்த்தி கொடுமையான மனுஷனுக்கு என்னை தப்புவிக்கிறார் என்று சங்கீத பகுதியிலே வாசிக்கிறோம். அதனால் இந்த பழிக்கு பழி வாங்குவது நம்முடைய கடமை அல்ல, நம்முடைய வேலையும் அல்ல. அதை அவர் பாதத்திலே விட்டுவிட்டு, அவரே நியாயாதிபதியான நீதியின் அரசனாகிய தேவன், எல்லாவற்றையும் பார்த்து கொள்கின்ற யெகோவா ஈரா இருக்கின்ற அந்த தேவனுடைய பாதத்தில் விட்டுவிட்டு நாம் முன்னேற்று செல்வோமா? அவர்களையெல்லாம், நம் சத்துருக்களை எல்லாம் மன்னித்து நாம் அவர் வழியில் நடந்தால், அவர் நமக்கான நேரத்தில் எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன், நமக்காக இறங்கி வழக்காடுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். ஆகவே அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்தில் நாம் ஒன்றையும் நாம் கையில் எடுக்காதபடிக்கு தேவனுடைய பாதத்தில் விட்டு அவரையே நம்பி ஜெபிப்போமா? God bless you.